ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆனால் அந்த சாதாரண விஷயம் நம்ம லைஃப்பை எப்படி புரட்டி போகிறதுங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றமும் நிறைஞ்ச இந்த காலகட்டத்தை கடந்து போகிறது கஷ்டம் கிடையாது, சாதாரண விஷயம்தான். ஏன்னா அந்த மாதிரி சூழலில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளை சுற்றி, ஆனால் அவங்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். நான் இருக்கிறேன் உனக்கு சப்போர்ட்டுக்கு, நான் உன்னை வளர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடயே இருந்து குழிப்பறித்து நம்மளை வீழ்த்துறதுக்கு உண்டான எல்லா வழிகளையும் செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி நபர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய நாய் வேஷம் போட்டு நம்ம பக்கத்தில் நிற்கலாம், ஆனால் அது தன் விசுவாசத்தை ஒரு நாளும் காட்டாது. அது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி நபர்களை கண்டுபிடிச்சி ரொம்ப சுதாரணமாக கவனமாக இருந்துக்கோங்க. ஒன்றுமில்ல, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மண் குதிரையை நம்பி ஒரு ஆற்றுல இறங்கிட்டோம். அந்த குதிரை கரையுதேங்கிறதுக்காண்டி ஃபீல் பண்ணவே கூடாது. மண் குதிரை கரையத்தான் செய்யும், அதோட சுயரூபம் அதுதான் இல்லையா? ஆனால் நம்ம எப்படி கரை சேரணும் அப்படிங்கிறத மைண்டில் யோசிச்சுக்கோங்க. நாம் எப்படி கரை சேரணும், நம்மளை வீழ்த்தணும், நம்மளை அழிக்கணும்னு நினச்சவங்க மத்தியில் நாம் எப்படி உயர்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக சக்ஸஸ் தான். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறோமோ இல்லையோ அது ரெண்டாவது பட்சம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோற்றுறவே கூடாது. நம்மளை இழிவுபடுத்துகிறவங்க, நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க, நம்ம வாழவே கூடாதுன்னு நினச்சி பல சூழ்ச்சிகள் செய்கிறாங்க இல்லையா? அவங்க மத்தியில் உங்களோட வாய்ப்பேச்சை கொடுத்து நேரத்தை வீணடிக்காமல் உங்களோட சிந்தனையும் செயல்பாடும் ஒரே எண்ணத்தில் இருக்கும் இல்லையா? ஒரு குறிக்கோள், ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பீங்க இல்லையா? அதை அடையணும்னு நினச்சி ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குதோ இல்லையோ தோல்வி அடையவே மாட்டீங்க. என்னோடய ஸ்டைல் அதுதான். ஒரு படி மேலே போயிட்டே இருக்கணுமே தவிர ஒரு நாள் சரிஞ்சிடவே கூடாது. சரிஞ்சோம்னா அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைகள் அவமரியாதைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒவ்வொரு படியும் உயர்ந்துக்கிட்டே போகணும். உயரலைனாலும் பரவாயில்ல, தாழ்ந்துடக்கூடாது. இது நான் கண்ட உண்மை. நிறைய பேரோட வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன். என்னோடய அன்பு சகோதரிகள் உங்களோட வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் எந்த மாதிரி பிரச்சனைகள் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் பெண்களுக்கு சுய வருமானங்கிறது ரொம்ப முக்கியம். சுய வருமானம் கொடுக்கக்கூடிய தைரியத்தை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. அதுக்கு இந்த கைத்தொழில், அந்த தையல் கலையை கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப் லாங் உங்களை யாரையும் அசைக்க முடியாது. தனித்து தான் வாழணும்னு ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா நீங்கள் தில்லாக வாழ முடியும். அதுக்கு இந்த தையல் துறையில் தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது, லைஃப் லாங் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? உண்மை தானே? ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணல இல்லை, இதை ஃபாலோ பண்ணியே தீரணும். என்னோடய அன்பு சகோதரி எல்லாருக்கும் இந்த அண்ணனோட அன்பு கட்டளைன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஓகே, பாய்.